லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 16வது வசனங்களிலிருந்து நாம் வாசிக்க கேட்கின்றோம். கபிரியேல் அதிதூதர் செக்கரியாவிற்கு தோன்றி, முதிர்ந்த வயதில் உன்னுடைய மனைவி கருவுற்றோர் மகனை பெற்றெடுப்பார். அவருடைய பிறப்பால் நீர் பேர்வகை அடைவீர். அவருடைய பிறப்பால் எல்லோரும் மகிழ்ச்சி அடைவார்கள். அவர் எலியாவினுடைய உளப்பாங்கை கொண்டிருப்பார். தந்தையருடைய உள்ளத்தையும் மகன்களுடைய உள்ளத்தையும் ஒத்திருக்க செய்வார். நேர்மையாளருடைய இதயங்களை கீழ்ப்படியாதவர்கள் பெற செய்வார். எல்லோரையும் ஆண்டவரிடத்திலே கொண்டு வருவார். மீட்பருக்கு முன்பாக வழி ஆயத்தம் செய்வார் என்பதையெல்லாம் கபிரியேல் அதிதூதர் அன்றே செக்கரியாவிற்கு இறைவாக்கு உரைக்கின்றார். அவர் சொன்னது போன்றே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எலிசபெத் தன்னுடைய முதிர்ந்த வயதிலே ஒரு மகனை பெற்றெடுக்கின்றார். பெற்றெடுத்ததும் அவர் மகிழ்ச்சி அடைகின்றார். அவரோடு சுற்றி இருக்கின்ற எல்லோருமே மகிழ்ச்சி அடைகின்றார்கள், பேருவகை கொள்கின்றார்கள். அதன் பிறகு இந்த குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் என்ற ஒரு கேள்வியானது எழுகின்ற பொழுது அங்க இருக்கின்ற மக்கள் அவருடைய தந்தையினுடைய பெயராகிய செக்கரியா என்ற பெயரையே இந்த குழந்தைக்கு வைக்கலாம் என்று முடிவு செய்கிறார்கள். ஆனால் எலிசபெத் அம்மாள் சொல்லுகின்றார், இல்லை, அவருக்கு யோவான் என பெயரிடுங்கள் என்று சொல்லுகின்றார். பிறகு செக்கரியாவிடத்தில் கேட்கின்ற பொழுதும் செக்கரியாவும் அதையே சொல்லுகின்றார், யோவான் என பெயரிடுங்கள் என எழுது பலகையிலே எழுதி காட்டுகின்றார். உடனே அவருடைய நாவானது கட்டவிழ்கின்றது. அவர் பேச ஆரம்பிக்கின்றார். அதுதான் கபிரியேல் அதிதூதர் சொன்னது போன்று இவர் எலியாவினுடைய உளப்பாங்கையும் அவருடைய வல்லமையும் பெற்றிருப்பார் என்று எப்பொழுது இவருக்கு பெயர் சூட்டப்பட்டதோ அப்பொழுதே வல்ல செயலானது ஆரம்பமாகிவிட்டது. செக்கரியாவினுடைய வாயானது கட்டவிழ்ந்து அவர் பேச ஆரம்பித்து விட்டார். அப்படி என்ன இருக்கின்றது இந்த பெயரிலே என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏன் யோவான் என்று பெயர் சூட்டினார்கள்? யோவான் அல்லது தமிழிலே மற்றொரு பெயர் அருளப்பர் அல்லது ஆங்கிலத்திலே ஜான் என்று அழைப்பார்கள். இந்த யோவான் என்றால் கடவுளுடைய கொடை அல்லது கடவுள் அருள் கூறுகின்றார் என்பது பொருள். இந்த குழந்தையானது பல பேருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு குழந்தையாகவும் கடவுளுடைய கொடையாகவும் கடவுளுடைய அருளை பெற்று தரக்கூடிய ஒரு குழந்தையாகவும் இருக்கும் என்பதுதான் அதற்கு அடையாளமாக இருக்கின்றது. யோவான் தந்தையருடைய உள்ளத்தையும் பிள்ளைகளுடைய உள்ளத்தையும் ஒத்திருக்க செய்கின்றார். குடும்பத்திலே ஒரு அமைதியையும் மகிழ்ச்சியும் உருவாக்குகின்றார். அதுவே ஒரு மிகப்பெரிய கொடை, அதுவே கடவுளுடைய அருள். இதோ இந்த குழந்தையானது நேர்மையாளருடைய இதயங்களை கீழ்ப்படியாமல் பாவம் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு வழங்குவார் என்று சொல்லுகின்றார். அதுவும் ஒரு கொடைதான். இதோ யார் யாரெல்லாம் கடவுளை விட்டு பிரிந்து சென்றார்களோ அவர்களை மீண்டும் மனமாறி கடவுளத்திலே வர வைப்பார் என்பதும் ஒரு கொடைதான். இந்த யோவான் பிறந்த பொழுது உலகம் மகிழ்ச்சி அடைந்தது. அவரை சுற்றி வாழ்ந்த அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதே போன்றுதான் நம்முடைய பிறப்பிலும் நாம் பிறந்த பொழுது தாய் தந்தையரும் நம்மை சுற்றி இருந்தவர்களும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். நமக்கே தெரியாமல் நாம் பிறந்த பொழுது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தோம். இன்று நம்முடைய வாழ்வானது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றதா என்று சிந்தித்து பாருங்கள். நமக்கே தெரியாமல் நாம் பிறந்த பொழுது நம்முடைய தாய் தந்தையரையும் நம்மோடு இருந்தவர்களையும் அனைவரையும் மகிழ்வித்த நாம் இப்பொழுது தெரிந்து என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பாருங்கள். தெரியாமல் மற்றவர்களுக்கு கொடையாக வந்த நாம் இப்பொழுது தெரிந்து நம் மற்றவர்களுக்கு கொடையாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் மற்றவருடைய வாழ்விலே மகிழ்ச்சியை தருகின்றோமா? மற்றவருடைய வாழ்விலே கடவுளுடைய ஒரு கொடையாக நாம் இருக்கின்றோமா? மற்றவருடைய வாழ்விலே கடவுளுடைய அருளையும் இரக்கத்தையும் தருகின்ற கடவுளுடைய கருவிகளாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். புனித பவுலடியார் சொல்லுகின்றார், எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 29வது வசனத்திலே சொல்லுகின்றார், இதோ நீங்கள் மற்றவர்கள் பயன்பெறும்படி தேவைக்கேற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற வார்த்தைகளையே பேசுங்கள் என்று சொல்லுகின்றார். பிறகு 32வது வசனத்திலே சொல்லுகின்றார், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு நன்மைகளை செய்து வாழுங்கள்.
கிறிஸ்து வழியாக கடவுள் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மற்றவர்களை மன்னியுங்கள் என்று சொல்லுகின்றார். நாம் பேசுகின்ற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு அருள் தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் மற்றவர்களுக்கு அருள் தரக்கூடிய செயல்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட செயல்கள் எவை என்பதை நாம் மிகுந்த அதிக அளவில் தியானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் முதலிலே சொன்னது போன்று, இதோ நாம் மற்றவருடைய வாழ்விலே மகிழ்ச்சியை தரக்கூடிய செயலை செய்கின்றோம் என்றால் அதுவே கடவுளுடைய கொடையாக இருக்கும் அவர்களுக்கு. மற்றவர்கள் செய்கின்ற தவறை நீங்கள் மன்னிக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் கடவுளுடைய கொடையாக அங்கே விளங்குகின்றீர்கள். மற்றவர்களை நீங்கள் பாவத்திலிருந்து மீண்டும் அவர்களை உங்களுடைய வார்த்தையின் மூலமாக அவர்களை அருளுக்கு கொண்டு வருகின்றீர்கள் என்றால் நீங்கள் கடவுளுடைய கொடையாக இருக்கின்றீர்கள். இதோ நம்முடைய பிறப்பின் வழியாக நாம் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றோம். இப்பொழுது நம்முடைய வாழ்வின் வழியாக நாம் மகிழ்ச்சியை கொடுக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வின் வழியாக நாம் நம்மை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை அளிப்போம். நாம் அனைவரும் கடவுளுடைய கொடையாக இருப்போம். ஆமீன்.